ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வருடத்திற்கு ரூ. 6,000 வந்து விவசாயிகள் வந்து அனைவரும் விவசாயிகளுக்கு அனைவருமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வந்து நம்மளுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை ரூ. 2,000 வந்து அக்கவுண்ட்ல வந்து ஸோ கிரெடிட் பண்றாங்க. இந்த நிலையில இப்ப பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே 20வது தவணை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கியிருந்தோம். இப்ப மீண்டும் 21வது தவணை வந்து எப்போ வந்து கிடைக்கப் போகுது? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தீபாவளி வரப்போகுது. இது தீபாவளிக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ரூபாய் வந்து கிடைக்குமா? எப்ப தான் வந்து வெளியிட போறாங்க? அப்படின்ற மாரி வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வெளியா இருக்கு. சொல்லப் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஸோ பயன்பெறும் அனைத்து விவசாயிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்ப பிஎம் கிசான் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்ப குடுத்துருக்காங்க. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தோன்னா, தீபாவளியில இந்த ரூ. 2,000 வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மந்த்து. அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த நவம்பர் மந்த் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்ப குடுத்துருக்காங்க. இதில என்னென்ன அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை தற்போது அ வருகிறது. வெளிவந்த முக்கிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன? அதேமாரி பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது? அதேமாரி பிஎம் கிசான் நிலை எவ்வாறு வந்து நம்ம வந்து செக் பண்ணது? அமௌண்ட் வந்து வந்திருக்கா? இல்லையா? எப்படி செக் பண்ணுவது? ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுவது? அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதேமாரி பிஎம் கிசான் லேட்டஸ்ட் நியூஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது வெளியிடப்படும்? இதற்கு முன் செய்ய வேண்டிய பணிகள் வந்து என்னென்ன? முழுமையான தகவலை வந்து இந்த இதில பார்க்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 21வது தவணை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஒசி அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஒசி அப்டேட் பண்ணால் மட்டும் தான் பிஎம் கிசான் திட்டத்தின் வந்து பார்த்தீங்கன்னா, 21வது தவணை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இது வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 20வது தவணையும் எதுவும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம நம்மளுக்கு வந்து குடுத்துட்டாங்க. இப்ப 21வது தவணை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கேஒசி அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்றத இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கட்டாயம் நம்ம வந்து இது பண்ணால் மட்டுமே 21வது தவணை நம்மளுக்கு வந்து கிடைக்கப் போகுது. இது வந்து பிஎம் கிசான் திட்டத்தின் நோக்கம் என்ன? பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை எப்போது வந்து கிடைக்க போகுது? இது வந்து எப்படி செக் பண்ணுவது? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம். ஈஸியா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வருது? ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால வந்து செக் பண்ண முடியாத நிலை வந்து இருந்தது. இப்ப மீண்டும் இது வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சமநிதி திட்டத்தின் 21வது தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தவணை 2025 அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினாலும் அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை வந்து அறிவிக்கவில்லை என சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே அதிகாரப்பூர்வமா நம்மளுக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகல. இருந்தாலுமே நம்ம வந்து எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ரூ. 2,000 விவசாயிகள் கணக்கில் டெபாசிட் வந்து செய்யப்படுகிறது. இந்த இந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு ஆண்டுக்கு ரூ. 6,000 கிடைக்கிறது. இந்த தொகை அவர்களுக்கு ஒரு மிக பெரிய நிதி ஆதரவாக இருக்கிறது. சமீபத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 20வது தவணை வந்து நம்மளுக்கு வந்து வெளியிடப்பட்டது. இதன் மூலம் சுமார் சி 20,500 கோடி தொகை வந்து பார்த்தீங்கன்னா, 9.7
கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து கணக்கில் அனுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த நோக்கத்தின் அடிப்படையில உடனடியாக மக்கள் பெரும் மகிழ்ச்சியில வந்து இருந்தாங்க. இருந்தாலுமே பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 2019ஆம் ஆண்டு இது வந்து நிறைவேற்றப்பட்டது மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,000 வந்து கிடைக்கிறது. இந்த தொகை நேரடி பலன் பரிமாற்றம் டிபிடி மூலம் 3 மாத தவணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூ. 2,000 வந்து நேரடியாக அவருடைய விவசாயிகளுடைய வங்கிகள் டைரக்டாகவே செலுத்தப்படுகிறது. இதுவரை கிட்டத்தட்ட 12 கோடி விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளனர். டிசம்பர் 2019 முதல் 3.69 லட்சம் கோடிக்கு மேலான தொகை விவசாயிகளின் கணக்குகளின் மாற்றப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் இன்ஸ்டால் பண்ண பிஎம் கிசான் 21வது தவணையை பெற செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பிஎம் கிசான் திட்டத்தின் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் தங்கள் தவணை வந்து சரியான நேரத்தில் பெற சில முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி இதில் வந்து முக்கியமான ஒன்று இகேஒசி செய்து முடிக்க வேண்டும். விவசாயிகளின் இகேஒசி முழுமையான சரிபார்க்கப்பட வேண்டும். ஆதார் மற்றும் வங்கி கணக்குகளை இணைக்கவும் பிஎம் கிசான் திட்டத்துக்கான பதிவு செய்யப்பட வங்கி கணக்குடன் ஆதார் அட்டை வந்து இணைக்கப்பட வேண்டும் என நில பதிவுகளை புதுப்பிக்க வேண்டும். நில பதிவுகள் மற்றும் சரிபார்ப்பு பிஎம் கிசான் போர்ட்டலில் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21வது தவணை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரதம மந்திரி யோஜனா சம்மன் யோஜனா 20வது தவணை ஆகஸ்ட் அன்று 2ஆம் தேதி வந்து வெளியிடப்பட்டது. இந்த தவணையில் வெளியீட்டில் பல காரணங்களால் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் 21வது தவணையில் தாமதம் இருக்காது என கூறப்படுகிறது. பிஎம் கிசான் 21வது தவணை அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுவது அப்படின்னா விவசாயிகள் தங்கள் பிஎம் கிசான் தவணை கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை இந்த வழியில் எளிதாக செக் பண்ணலாம். முதலில் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் செல்லவும் சர்ச் செய்யும் இடத்தில் ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் எண்ணை தேர்ந்தெடுக்கவும் தேவையான தகவலை உள்ளிடவும். திரையில் தோன்றும் கேப்சா கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் மற்றும் தந்தையின் பெயர், கணவர் பெயர், மாநிலம், மாவட்டம் மற்றும் கிராம தகவல், கட்டண நிலை மற்றும் தவணை விவரங்கள், ஆதார சரிபார்ப்பு, ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் வந்து